கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுல உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்ப இப்படி இருக்கின்ற பொசிஷன்ல இந்த ஆவணி மாச பலன்கள், இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்ப இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா? கும்பராசி நேயர்களை அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில இருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போயிருக்கு. அதனால சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். ராகு ராசியிலே இருக்கிறதுனால அதீதமான கற்பனை வளம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். எல்லாவற்றையும் தான் அடையணுன்ற ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சப்தமாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போறார். கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக எப்பேற்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் பாதியாக குறையக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் இப்போ கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே பார்க்கும்போது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை பத்தி பேசுவோம். இந்த மாசம் பார்த்தாலேயானால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, 3க்கு 3 என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக அதிகமாக பணத்தை போட்டு முதலீடு செய்து, நீங்கள் கடன் வாங்கி முதலீடு செய்து அதன் மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். குழந்தைகளுக்காக சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டாயமாக அமையும். சரி, இந்த மாசத்துல புதனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய மாற்றமும் எந்த வகையான ஏற்றத்தை கொடுக்கும்னா ஐயா கிட்ட கேட்போம். அருமையா சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு மாறும்போது சுக்கிர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னாக்க 18/8/2026 வரையிலும் புத பகவான் இருக்கிற இடம் சிம்மம். ராசிக்கு சப்தமத்துல இருக்காரு. அங்க அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா சூரிய பகவானும் இருக்காரு, கேது பகவானும் இருக்காரு. புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேரு புத ஆதித்ய யோகம்னு பேரு. அப்ப கும்ப லக்னத்தை சேர்ந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, படிக்கின்ற கல்வியில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய IIT, JEE, NEET, இதே போல
மத்திய அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாநில அரசு உத்தியோகத்தில் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது தவிர பரிவர்த்தனை யோகமும் பெற்று இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க, இந்த பிஹெச்டி இதை பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்ட இடத்துல யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரம் கிடைச்சிருமா? பொருளாதாரமும் கிடைச்சிரும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். ஆனால் ராசியில் ராகு இருக்கிறது, உடல் நல தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி முழங்கால் வலி, மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு அப்படின்றது இருதய தொடர்புடைய வாய்ப்புகள் உண்டு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர அந்த இடத்த சூரிய பகவானும் பார்க்குறாரு. சூரிய பகவான் பார்க்கறதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஒன்று, எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுக்கு அடுத்தது இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். வாக்கிங் போகணும். இது பண்ணினா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதியான சனி பகவான் வக்ரத்தில் பலம் இழந்திருக்காரு. இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரையிலும் யார்கிட்டையும் வாக்குவாதம், விதாண்டாவாதம் செய்யறதை தவிர்ப்பது கரெக்டாக இருக்கும். யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் ஜவாப்பு போடுறது தவிர்ப்பதும் சிறந்ததாக இருக்கும். சரி, மொத்தத்தில் நம்ம எப்பொழுதுமே மாசாந்திர பலன்கள் பார்க்கக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு 18/8/2026 மாதம் பிறக்கிற அன்னைக்கு புத பகவான் சிம்மத்தில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 1/9/2026 துலாத்துல சுக்கிரன் வராரு. 3/9/2026 கன்னியில புதன் வராரு. இப்போ இந்த 3 கிரகங்களுடைய டிரான்சிட் என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்துல போய் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 1/9 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று உங்களுடைய பதவி அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணப்புழக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு, ரேசு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக, கணிதம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகளுக்கு உண்டான தள்ளி வைக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த முயற்சிகள் தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது சந்திர ஆஷ்டமம். ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது சந்திராஷ்டம தினங்கள். சந்திரனுடைய ஒளி கிடைக்கல அப்படின்னா மனம் பேதலிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடும். அந்த காலகட்டங்கள் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நாளை இப்போ பார்ப்போமா? 12/9/2026 மற்றும் 13/9/2026 இந்த 2 நாட்களும் சந்திராசிரம நாட்கள். இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பண்ணினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, கும்பராசி நேயர்கள் கிடைக்க வேண்டிய பலன்கள், நல்பலன்கள் கிடைக்கல அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் தேனி மாவட்டத்துக்கு பக்கத்துல குச்சனூர்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க சனீஸ்வரனுக்கு தனி சன்னிதானம் இருக்கு. ஒரு முறை இந்த 18/8/2026 17/9/2026 ஒரு முறை போயிட்டு அந்த குச்சனூர்ல சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தெய்வத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். சாமி, எனக்கு அவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இல்லை, எங்கேயாவது பக்கத்திலேயே ஏதாவது எந்த பரிகாரம் சொல்லுங்கனாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஈஸ்வரன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள சனீஸ்வர பகவான சனிக்கிழமை அவருக்கு இஷ்டமான ஹோரை, சனி ஹோரை காலையில 6 to 7 நேரா போயிட்டு ஒரு எழுதுவத்தை போடுங்க. 9 முறை பிரதர்ஷனம் வாங்க, சரணாகதி அடைங்க.
அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு அங்க உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. 2, அதே போல இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள்லேருந்து அந்த ஒரு மாசமும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை அப்படின்றது பசு பராமரிக்கிற இடம். பசுல தான் நம்மளுடைய இந்து மத தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது. பசுல சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம். அப்படியே ஏற்பட்ட பசுக்களுக்கு அகத்திக்கீரை, புல்லு, வைக்கோல் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க. இதை தவிர வேதத்தை நாம் ரட்சிச்சோம்னா வேதம் நம்மளை ரட்சிக்கும். அப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு இந்த ஆவணி மாசத்துல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ், ஒன்று எண்ணெயோ இல்லை மளிகை சாமானோ உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது சனீஸ்வரன் சம்பந்தப்பட்டது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தெரு பராமரிக்கிறாங்கல்ல, இந்த கார்பரேஷனை சேர்ந்தவங்க பராமரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செருப்பு, அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உபகரணங்கள் எதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அப்போ இதை மாதிரி வாங்கி கொடுக்கும்போது வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். ஏன்னா சனிக்கு இஷ்டப்பட்டது தோல். அந்த பாதரட்சை வாங்கி கொடுத்தோம், ஷூ வாங்கி கொடுத்தோம்னாக்க வர பிரச்சனை விலகும். சரி, இந்த 18/8/2026 17/9/2026 வரை 31 நாள்ல இந்த கும்பராசி நேயர்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையிலும் எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல அதிகமாக முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் வரும். பொறுமையாக பார்த்து செய்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, யாருக்கும் பணம் உதவி பண்ணுவதோ, அதாவது பணம் அதாவது கடனுக்கு வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப சதிக்க பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டான பணம் அதிகமாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சில் கட்டுப்பாடாக இருப்பது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம். குழந்தை பிராப்திக்கு வழி உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை இல்லாத காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் மூலியமாக சுபங்கள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். என்ன இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்கர நிலையில் இருப்பதினால் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதீதமான அலைச்சல் பண்ணாதீங்க. பொறுமையா இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் பேச்சை குறைப்பது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட கடன் சுமையை ஏற்றுக்கொள்வதும் ஜாகிரதையாக ஏற்றுக்கொள்வது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாசம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.